கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, மனதில் ஏற்படக்கூடிய கசடுகளை, மனதில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு 5 மருந்து இருக்கின்றதாம். 5 காரியங்கள் இருக்கின்றது. மனதில் உடைய அழுக்குகளை போக்குவதற்கு முதலாவது என்னவென்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது. அதை கருத்து புரிந்து ஓதுவோம் என்றால் இன்னும் நம்முடைய மனதில் உள்ள கசடுகளை, அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிடும். நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக வந்ததின் காரணத்தினால் குர்ஆனை ஈடுபாட்டுடன் அர்த்தங்களை விளங்கி ஓதுவோம் என்றால் இன்னும் மகத்தான பாக்கியம் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, வயிற்றை கொஞ்சம் காலியாக வைத்திருக்க வேண்டும். எப்போதும் நிரம்பிய வயிறு இருக்கின்றதே, அது கல்பில் அழுக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும்பொழுது கல்பில் கசடுகள் வந்து தேங்காமல் கல்பில் கசடு நீக்கி தருவது, ஆரோக்கியம் தருவது வந்து இரண்டாவதாக இருக்கின்றது. மூன்றாவது, தஹஜ்ஜத் தொழ வேண்டும். இரவில் எழுந்து அல்லாஹ்விடம் வணங்குவது இருக்கின்றதே, அது நம்முடைய கல்பில் உடைய கசடுகளை நீக்கிவிடும். தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்விடம் மன உருகி அழுது துவா செய்ய வேண்டும். அது மனதுடைய கசடுகளை நீக்கிவிடும். ஐந்தாவது, பாக்கியமான நல்லவருடன் நம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் யாருடன் சேர்கின்றோமோ அவருடைய குணம் நம்மிடம் வந்துவிடும். நம்முடைய கல்புடைய கசடுகளை போக்குவதில் பாக்கியமான நல்லவருடன் நம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.